எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆகஸ்ட் மாதம் 25/8/2026 செவ்வாய்க்கிழமை, தட்சிணாயனும் பரபவ ஆண்டு ஆவணி மாதம் 8ஆம் நாள், பிரதோஷம். நாளை கருநாள் திருவோணம். ஓணம் பண்டிகை நாளைக்கு, அதாவது நம்முடைய சகோதரர்கள் பண்டிகை மிலாது நபியும் நாளைக்கே. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 1:45 முதல் 2:45 வரை. கௌரி நல்ல நேரம் இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி திரையோதசி திதி. இன்று யோகம் சௌபாகிய நாம யோகம். இன்றைய கரணம் கௌளவம். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். சந்திராஷ்ட நட்சத்திரம் மிருகசீரிடம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, சூரியன், புதன், கன்னியில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? அதாவது நமக்கு செவ்வாய்க்கிழமையில வர பிரதோஷம் கடன் தீர்க்கும் பிரதோஷமா மாறிடும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிவாலயங்களுக்கு சென்று மஞ்சள் பொடி அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம், வில்வங்கள் வாங்கி தரலாம், பன்னீர் வாங்கி தரலாம், சந்தனம் வாங்கி தரலாம், நம்மளால முடிஞ்சது பால் வாங்கி தரலாம், தயிர் வாங்கி தரலாம். வாங்கி கொடுத்துட்டு பக்கத்துல ஒரு அரை மணி நேரம் நின்று தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். போனோமா வந்தோமா உடையந்தமானலாம் இல்லை. இந்த நான் சந்தியா காலம்னு சொல்றேங்க இல்லை, 4:30 6 மணிக்குள்ள இந்த காலங்களை நம்ம இறைவனோட வழிபாட்டில் இருக்கும்போது நம்ம நிச்சயம் ஜெயிப்போம். இல்லை, பிரதோஷத்தில் இன்னொரு விஷயமும் இருக்கு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் பண்ணலாம். இந்த கால அளவு இருக்கு இல்லைங்களா, சந்தியா காலத்துல போய் கண்டிப்பாக அவரை சேவிக்கிறது ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். ஒரு நெய் விளக்கு ஏற்றி அவரை சேவிச்சுட்டு வந்தா மன நிம்மதியும் மனம் ரொம்ப லேசாயிடும். உங்களால எல்லா செயல்களையும் வெற்றி பெற முடியும். அப்போ அந்த பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பான ஒரு பலனை தரும் என்பதை உறுதியாக சொல்லலாம். சரி, நம்ம ராசி பலன் பார்க்கலாங்களா? மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பானதான். நல்ல பலன்களை தருகின்ற அமைப்பு உண்டு. வெற்றிகள் கிடைக்கும். நீங்க எது செஞ்சாலுமே வெற்றி உண்டு. எது நடந்தாலும் பரவாயில்லை, நான் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவில் நீங்க மேஷராசிக்காரங்க இருப்பீங்க. ஓடுவீங்க, நல்லபடியா ஓட்டங்கள் உண்டு, நடைகள் உண்டு. பிறரை நம்பி ஏமாறும் தன்மை. நான் நம்பினேன், என்னை ஏமாத்துறேன், இனி நம்புற வேலைலாம் இல்லை, இனி கழிவு காலம், நான் நம்புவேன் போவேன் வரவேண்டதுன்னா வேலை இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம வேலையை மட்டும் பார்த்தா போதும். மேஷராசி என்பர்கள் பிறர் காரியங்கள் ஈடுபடக்கூடாது. ஓய்வு நாளில் ஓய்வு விரும்பணும், இல்லை பிரதோஷ நாளில் கோயில் வழிபாட்டுக்குள்ளே போகணும். இப்படியெல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் தான் அதை ஜெயிக்கணுன்றது தான் விஷயம். அப்போது இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கிறது, நல்ல பொழுதாக இருக்குது. இந்த பொழுதை நீங்கள் கைப்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் காரகத்துவங்கள் அடிப்படையிலும் கிரகத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான யோகங்கள் உண்டு. போட்டி, பொறாமை, வஞ்சகம் இதிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்கள் மறையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நாளில் இருக்கிறது. எல்லாமும் ஏற்றம் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்கள், மிதுனத்தை பொறுத்தவரை இதனால் வந்து ரொம்ப சிறப்பு. வெற்றிகள் உண்டு, மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. எது நடந்தாலும் கரெக்டாகவே நடக்கும். எப்படி எது நடந்தாலும் நல்லா கரெக்டாக நடக்கும்னா, சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருக்கு. கவனமா புது விஷயத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது மிதுனத்துக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காம தான் இருக்கு. நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். புதிய முயற்சிகள் தவிர்க்குவது சிறப்பை தரும். கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடகத்தில் இருக்கிற குருவின் பார்வை எல்லா விஷயத்தையும் உங்களிடத்தே ஈர்த்து வந்து கொடுத்துருவோம். அதனால ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சிருந்தேன், போகாமல் இருந்தது. இப்போ நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் அதில் வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? ரொம்ப அற்புதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். அப்போ இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ஆனால் கவனமாக இருப்பது சிறப்பை தரும்.
சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அறிவாற்றல்களும் திறமைகளும் பளிச்சென்று மேலும் கொண்ட அமைப்பு. பலபட பாராட்டுவார். நீங்க ஏதோ வேலை செய்யறீங்கன்னா முதலாளி கூப்பிட்டு பாராட்டுவார். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா நீங்க செஞ்ச சமையல் நல்லா இருக்கும், குழந்தைங்க பாராட்டுவாங்க. நீங்க அலுவலகத்துக்கு பணிக்கு போயிட்டு வரீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நிற்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் உங்களுக்கு இந்த நாள். அப்ப இந்த நாளில் நீங்க பயன்படுத்தி வெற்றி நடப்படக்கூடிய நாளாக இருக்குமான இருக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் பேருதவி பெரும், அதாவது உதவின்னு ஒண்ணு கிடைச்சா பரவாயில்ல நினைப்பீங்க. ஆனா அது ஒரு பேருதவியா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்கள், துலாமை பொறுத்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம எது நடந்தாலும் நாம் தான் நீங்கள் போல சிலர் இருப்பார்கள். அது மாதிரி தனக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுக்கிட்டு போறதுதான் உங்க வாழ்க்கையா இருக்கு. நீங்க எது செஞ்சாலும் அதுவே உங்களுக்கு காலத்துக்கு நிற்கும். அரும்பெரும் உதவிகள்லாம் கிடைக்க பெறும். கன்னிராசியை பொறுத்தவரை அரும்பெரும் உதவிகள்லாம் கிடைக்கும். கன்னிராசிக்கான ராசி பலன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திர ராசிகளோடும் இவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும். நல்லா இருக்கியான்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏதாவது வேறு விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்குலாம் வாய்ப்புகள் நிற்பாங்க. இப்போ இந்த வாய்ப்புகள் நமக்கு வரும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பை தரும். கன்னியை பொறுத்தவரையிலும் சிறப்பான ஒரு எதிர்காலம் உண்டு. அந்த எதிர்காலத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் உற்சாகமான காணப்படுவீங்க. ரொம்ப உற்சாகம், இது அது எல்லாம் கிடையாது, எல்லாமே கிடைக்கும். தனியா தனக்கென்று ஒரு எந்த விஷயமும் தேவையில்லை. ஆனால் தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை போல உங்கள் எண்ணங்கள் பளிச்சென்று மேலோடணும். துலாமை பொறுத்தவரையிலும் நட்பு வட்டம் விரிவடையும். நட்பு வட்டத்தாலே நல்ல நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு மனநிறைவு, சந்தோஷம், வாழ்க்கையின் வெளிப்பாடு இது எல்லாமே எங்கிருந்து கிடைக்கும்? நாம நிறைவா ஒரு பணியை செய்யும் போது தான் நமக்கு அது கிடைக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கிறதா அப்படிங்கிறது தான் இங்க வேலை. வாய்ப்புகள் இருக்கிறது, மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அப்படிப்பட்ட நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களை, மகரத்தை பொறுத்து மட்டும் கிரகத்தின் தன்மை என்பது ராசி அதிபதினு பார்க்கிறோம். ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரிய அதிபதினு பார்க்கிறோம். இது ரெண்டுமே பாருங்க, இது ரொம்ப வித்தியாசமா செலவினங்களும் பல செலவினங்களையும் தரும், வரவையும் கொடுத்துரும். மகரத்தை பொறுத்தவரை செலவும் வரவும் ஒரே ஈக்குவலாவே இருக்கும். நீங்க நினைப்பீங்க எல்லாம் பண்ணிட்டு எங்களால் முடியலன்னு போய் உட்காராங்க இல்லைங்களா, அவங்களாம் இந்த ராசிலாம் நிற்பாங்க. மகரமாகட்டும், சிம்மமாகட்டும், கன்னியாகட்டும், இது செய்தாலுமே பிரச்சனைக்கு ஆட்படுவாங்க. பிரச்சனை இல்லாமல் செய்யணுன்றதுலாம் விஷயம் கிடையாது. நீங்க கரெக்டா இருங்க. ஒரு தேர்வு எழுத போறீங்க, ஒரு விஷயத்த பண்ண போறீங்கன்னா அதுல கவனம் பண்ணுங்க. அதுவே உங்களை ஜெயிக்க வைக்கும். இதனால ஒரு சிறப்பான நாள் மகரத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்தினா ஜெயிச்சிருவாங்க. கும்பராசி என்பது ராசிக்குள் ராகு பயணம்ங்கிறது வெற்றி கொண்டாட்ட கழிப்புகள் இருப்பீங்க. எது நடந்தாலும் நல்லபடியே நடக்கட்டும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லபடியாவே நடக்கும். இது ஏன் நடக்கல, அது ஏன் நடக்கல, மனசு போட்டு வருத்திக்க வேண்டியது. அப்படி நடத்துக்கும் போது நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பத்தை பொறுத்தவரைலாம் பிரச்சனை தேவையில்லை அப்படின்னு ஓடணும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் மனமகிழ்ச்சி குறைவில்லை, மனமகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. எது நடந்தாலும் சிறப்பாக நடந்தது. இறை வழிபாட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியாம பேசுறாங்க, நான் மன்னிச்சுக்கிறேன், நான் தேர்த்துக்கிறேன், இப்படிதான் உங்களுக்கு கொடுமை கண்டி. இல்லை நீ சொன்னதுதான், நான் உன்னை தீத்துருவேன் அப்படின்றதுலாம் இல்லை. உங்களுக்கு அது மாதிரிலாம் வார்த்தை வந்துடும். தீத்துருவன்றதுலாம் இல்லை. நீ என்கிட்ட கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங், ஒரு அயன் மாதிரி ஆயிடுவீங்க. ஒரு இரும்பு மாதிரி மனசு போயிடும். சந்திக்கிற துக்கங்கள், சந்திக்கிற ஏமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படி கொண்டு போய் நிறுத்தும். மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு. ஏன்னா சுக்கிரனின் பார்வை ராசி அதிபதியின் பார்வை ராசிக்கே இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு பங்கம் இல்லை. புதிய பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கையில் உண்டு ஏற்படும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.